வழக்கம் போல எங்க கூட கொஞ்ச நேரம் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, நாம் தேவனோட கூட சேர்ந்து இருப்போம். ஒரு சில பிடித்த பாடல்களை இந்த ஆராதனையில ஒரு சில பிடித்த பாடல்களை பாடலாம் என்று யோசித்து நாங்கள் இந்த நேரத்தில் அவங்க கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்டே வித் அஸ் பாடலாம். இந்த நாளிலும் கூட இயேசுவை போல் யாரும் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1992 இந்த பாடல் நான் முதல் கேஜிஎஃப்ல இருக்கும்போது கேட்டேன். ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவரை அழகானவர், அழகான கண்கள் என்னை பார்த்தது அப்படின்னு பெரிய பொண்ணு புரிசி அவங்க சொல்றாங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை
பாட்டு ஏன் பிடிச்சதுன்னு தெரியாது. இயேசு கதவை திறந்தார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு சின்ன பையன் தான் பாடியிருக்கான். அந்த சின்ன பையன் பாடின பாட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு சின்ன பொண்ணு அவங்க அந்த பாட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. என்ன பாட்டுமா? இயேசு கதவை திறந்தால் இது நிஜமா வசனம். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர் திறந்தா யாருமே அடைக்க முடியாது. சேர்ந்து பண்ணலாமா? இயேசு கதவை திறந்தால் யாராலும் அடைக்க முடியாது. இயேசு கதவை அடைத்தால் யாராலும் திறக்க முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். என் பெரிய பொண்ணு ஐசெஞ்சோ அவங்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால அவங்க உண்மையிடம் ஏதோ உன்னை குறித்து தவறாக பேசுவோம் படிக்காமங்க. இந்த பாட்டா உண்மையிடம் ஏதோ உன்னை குறித்து தவறாக பேசுவோம்.
ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்தது இந்த சுச்சுவேஷனில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், நம்ம எல்லாம் எலியாவின் காலத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் இருக்கிற விலாசம் ஒருவேளை இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போனாலும் கூட நம்ம இருக்கிற விலாசம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும். நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன், அவரையே நம்ம ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு என்று உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆதரிக்கிறார். இதனாலும் கூட கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன், அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பேன். பர்வதமாகிய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒத்தாசைக்காக அவரை பார்க்க கூடாது, நம்மளை அவரை பார்க்கறதுனால அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பணும். அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். நாளிய பழைய பாடல் என் பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுவாங்க. கடைசி அந்த பாடல் நம்ம கவனிக்கலாம். ஆதி திரு வார்த்தை திவ்ய அற்புதமான நாய் பிறந்தார் என்கிற பாடல்.
மகத்துவம் உள்ளவரே, நாங்க எங்க மனசுல ஒரு சில பாடல்களை நினைத்து இந்த பாடலின் வழியாய் உம்மை உயர்த்த நாங்கள் உதவி செய்தீர். இதுல பெருமைக்காகவோ புகழுக்காகவோ ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற கொஞ்ச தாளத்தை கர்த்தருக்காக உபயோகிக்க இந்த நேரத்தை நாங்கள் செலவழித்தோம். கர்த்தர் இதை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இது நிமித்தத்தை மகிமைப்படுவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. God be with you.